சூப்பர் ஸ்டார், உலக மகா ஸ்டாரு, இப்போ 7 லோகங்களுக்கு அவர் தான் தலைவருங்கிற மாதிரிலாம் ஒரு ஆளை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் விஜய். நாங்கள் உருவாக்கல சார், அவ்வளோ இப்போ மீடியாவில் தானே சொல்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து பொதுமக்கள் அவரை கண்ணாடியை பார்க்கணும். ஸ்டாலின் இருக்காரு, சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. அவர் தினம் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு, தினம் ஏதோ ஒரு செய்தி வருது. விஜய் பற்றி காணமே ஒரு 10 நாளாக ஒன்றுங்க என்னாச்சுன்னு தெரியும். கோர்ட்டுக்கு போனார், சிபிஐனார் போனார், அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு தெரியும். திடீர்னு காட்சி கொடுக்குறாரு, திடீர்னு மறைஞ்சிடுறாரு. கடவுள் மாதிரி, கண்டவர் விண்டவர் விட்டவர் கண்டு, அது மாதிரி இருக்கு. அவருக்கு இப்போதான் விசிலே கொடுத்துருக்காங்க. அவரு விசில் ஸ்டாப் கேம்பெயின் பண்ணுவாரா? நடிகர்கள் பின்னால் போகிறவங்களை எல்லாம் வந்து விசில் அடிச்சாங்குச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் பின்னாடி போகிறவங்களுக்கு விசில் அடிச்சாங்குச்சின்னு பேர் அந்த தேர்தல் ஆணையமே கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய கட்சிகள் வந்து அதில் வந்து சேர்த்து. வேற எந்த கட்சி இருக்குது சொல்லுங்க, யார் இருக்கிறா சொல்லுங்க. பெருந்தலைவர் மக்கள் கட்சி. சரி, ஓ இப்படிலாம் இருக்காங்களா? சரி, புரட்சி பாரதம், வெரி குட். அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், சரி, ஐஜேகே, காந்தராஜ முன்னேற்ற கழகம் ஒன்று இருக்குது, அவங்க தான் கூட்டு. எப்போ? இன்னைக்கு தான் ஆரம்பிச்சு. சொல்லவே இல்லையே சார். இப்போ தான் ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இதை வச்சுக்கிட்டு பாஜக கிட்டவும் 2 சீட்டு வாங்கிக்கலாம். அப்படியா? ஆமாம். அப்பனும் அவனும் தாந்தோன்றித்தனமாக எதை வேணாலும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியாகவே தெரியும். அதே தான் தேமுதிக ஒன் உமன் ஷோ. அவங்ககிட்ட யார் இருக்கான்னு தெரியும். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் கூட அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார், அதிமுக தலைமையில் தான் ஆட்சி நடைபெறும். நான் சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லல. அமித்ஷா சொல்லிட்டாரா இவர்கிட்ட. ஆக அவருடைய அனுமதியோடு நான் ஆட்சிக்கு வரேன்னு பார்ப்போம். இப்படியா பேசுவார் ஒருத்தர்? நீ தான் உன்னை நம்பி தானே அந்த கட்சி இருக்குது, பாஜக வரும். நீ இல்லை கமெண்ட் பண்ணணும். பாஜகன்னா தென்னாடு பூராவுமே அவனை ஒழிச்சு கட்டுங்கிற ஒரு நம்ம ஜீன்ஸ்லேயே இருக்கு, நம்ம மரபணுலேயே இருக்குது. பாஜக ஒழிச்சு கட்டு, அது அவங்களுக்கு தெரியும். அதனால் பாஜக டைரக்டாக நின்னா ஓட்டு விடுவார். பாஜக கொண்டு அத்தனை திட்டங்களும் பாஜக ஆடுற மாநிலங்களில் நிறைவேற்றத்துக்கு முன்னாடி நிறைவேற்றினவராச்சு. ஜிஎஸ்டியா கொண்டாங்க நானாச்சு, வீட்டருவா கொண்டாங்க நானாச்சு, உடனடியாக நிறைவேற்றினது அவர் தான். பாஜக ஆடுற மாநிலங்களில் கூட கேள்வி கேட்டாங்க, இவர் தான் கேள்வி கேட்காம சொன்னது உடனே செஞ்சு. அந்த மாதிரி அடிமைகள் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. விஜய் வந்து திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு போகாமல் தடுப்பதற்காக உபயோகப்படுத்துகிற ஒரு கருவியாகத்தான் என்டிஏ அவர் வச்சிருக்காங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக 5 மாநில தேர்தல் விறுவிறுப்படைந்த ஒரு நிலையில் இந்த கூட்டணி கணக்குகள், ஒவ்வொரு கட்சிகளினுடைய கூட்டணி கணக்குகள், அது பார்த்திங்கன்னா சில கூட்டணியில் தீவிரமாக ஆகிட்டுருக்கு, சில கூட்டணி பார்த்திங்கன்னா வந்து பொறுமை காக்குறாங்க. விஜய் வந்து முழுக்க முழுக்க தனித்து நிற்பாரா? அவருக்கு டெல்லியில் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு என்னென்ன சார்? எலெக்ஷன் நெருங்க அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்னு எடுத்திங்கன்னாவே திராவிட இயக்கங்கள் தான் மெயினாக இருக்குது. அதிமுகவும் திமுகவும் தான். இதில் இன்றைக்கி திமுக அன்னைக்கு இருந்த மாதிரி அதே சக்தியோட செல்வாக்கோடு இருந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக இருக்கா இல்லையான்னு தெரியல, நாளாக பிரிஞ்சு துண்டாக உடஞ்சிருக்குது. அப்புறம் இப்போ நீங்கள் புதுசாக கிளப்பி விட்டு ஒரு ஆளை சூப்பர் ஸ்டாரு, உலக மகா ஸ்டாரு, இப்போ 7 லோகங்களுக்கு அவர் தான் தலைவருங்கிற மாதிரிலாம் ஒரு ஆளை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க விஜய். நாங்கள் உருவாக்கல சார், அவ்வளோ இப்போ மீடியாவில் தானே சொல்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து பொதுமக்கள் அவரை கண்ணாடியை பார்க்கல. அவரும் ஜனநாயக பாதைக்கு வரும்னு சொல்லிட்டு வராரு. இன்னும் அவரை கண்ணால் யார் பார்த்தா? கடவுள் மாதிரி விஜய். இப்போ சமீபத்தில் வந்தார் சார். எங்கோ அது அப்படி தான் ஒரு தலைவர் வந்து சமீபத்தில் வந்தார், பார்த்துருக்கோம் சார். இப்படிக்காக சார் ஒரு தலைவர் இருப்பாங்க. ஸ்டாலின் இருக்கார், சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அவர் தினம் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார், தினம் ஏதோ ஒரு செய்தி வருது. விஜய் பற்றி காணமே ஒரு 10 நாளாக ஒன்றையும் காணமே, என்னாச்சுன்னு தெரியல. கோர்ட்டுக்கு போனார், சிபிஐனார் போனார், அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு தெரியல. திடீர்னு காட்சி கொடுக்குறாரு, திடீர்னு மறைஞ்சிடுறாரு. கடவுள் மாதிரி, கண்டவர் விண்டவர் விட்டவர் கண்டில்லை, அது மாதிரி இருக்கிறாரு. கூட்டணி இப்போ எலெக்ஷன் இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்துட போகுது. 2 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், வந்துட போகுது. அதனால் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இந்த பெரிய கட்சிகள்கிட்ட எவ்வளோ பேரம் பேசி தனக்கு எவ்வளோ லாபம் இருக்குது, தான் சர்வே ஆகிறதுக்கு எவ்வளோ லாபம் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ பேரம் பேசுவாங்க.
அதனுடைய விளைவாக தான் பல பிரச்சனைகளை கிளப்புவாங்க. இப்போ நீங்களும் நானும் கூட்டணி, நீங்கள் பெரிய கட்சி, உங்ககிட்ட நான் உங்களை சார்ந்து தான் நான் நிற்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு நான் ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு நீங்கள் சீட்டு கொடுப்பீங்களா மாட்டீங்களா எனக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட சேர மாட்டேன், நான் அவர்கிட்ட போகிறேன்னு ஒரு மிரட்டை விட்டு பார்க்குறது. பயந்துட்டிங்கன்னா சரிப்பா எவ்வளோ சீட்டு கேட்குறியோ கொடுத்துட்றேன், இல்லைன்னா போயிட்டு வா அப்படின்ட்டிங்கன்னா நான் உங்கள் காலில் நான் விழுந்துருவேன். இதுதான் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகள் இந்த சார்ந்து நிற்கிற கட்சிகள். பெரிய கட்சின்னு எடுத்திங்கன்னா இந்த 3 தான் இன்றைக்கி இருக்கிறது. நீங்கள் விஜய் வந்து உருவாக்கி இருக்கீங்க. விஜயனுடைய அது இன்றைக்கி வந்து அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. விஜய் வந்து நிஜமாகவே அவருக்கு ஆள் இருக்கா, கூட்டத்தை காட்டுறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து மகளிர் கூட்டத்தை போட்டார், லட்சக்கணக்கில் நிற்கிறாங்க. பிரேமலதா போடுறாங்க. அரசியல்லே இருக்காங்களா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்குது. அவங்க கூட்டத்தை போட்டாலும் சார் அவங்கள யாருமே சேர்த்துக்க மாட்டாங்களா சார்? அதான் நீங்கள் அந்த கூட்டம்னு ஒரு கணக்கு எடுத்தாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பிரேமலதா போட்ட கூட்டத்தில் எப்பேற்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு வருதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி நம்புறது? நல்லா நீங்கள் ஃபோட்டோவை தெளிவாக கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஆள் தான் எல்லா கட்சியிலையும் உட்காந்துருப்போம். கூட்டத்துக்கு போகிறதுக்குன்னே ஒரு செட்டு இருக்கா, அதை பொழப்பாக வச்சுக்கிட்டு வாழ்கிறவனு இருக்காங்க. ஏன்னா ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அதை நல்லா பண்ணுறாங்க. ஒரு கூட்டத்துக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்றோம், ஒரு குவார்ட்டர் கொடுக்குறோம், ஒரு பிரியாணி கொடுக்குறோம், இவ்வளோன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வர்றாங்க. அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. அது பிஸ்னஸாக மாறிடுச்சு. இப்போ என்னுடைய நான் வேலை பார்க்குற கல்லூரியில் இருக்கிற ஊழியர்கள் நிறைய பேர் இதில் இருக்காங்க. என்னப்பா நேற்று காணோம் அப்படின்னா, சார் இந்த கூட்டத்துக்கு போயிட்டேன் சார். குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தால் 300 ரூபாய்க்கு பக்கமாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் காலத்தில் அண்ணா பேசுகிற பொழுது நீங்களாம் எப்படி ஆர்வமாக போவீங்க? நாங்கள் செலவு பண்ணிட்டு போகிறோம். அதில் என்ன அண்ணா அந்த 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 எழுச்சி எப்படி இருந்ததுன்னா, அண்ணா வந்து இப்போ 7 மணிக்கு பேசுகிறாருன்னு போட்டுருவாங்க. அவர் 10:30க்கு தான் வருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி கட்சியில் இருக்கிற மற்ற தோழர்கள்லாம் பேசுகிறதுக்கான பயிற்சி அரங்கமாக அது மாறிடும். ஒவ்வொருத்தராக உள்ளூர் லோக்கல் தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் போய் 7 மணினாக்கா 7:30 8 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருவோம். உட்காந்துட்டா பொரிகடலை விற்கிறவங்க, இது வேர்க்கடலை விற்கிறவங்க, பட்டாணி சுண்டல் விற்கிறவங்க எல்லாம் அது விற்றுக்கிட்டே வருவாங்க. பெரிய பிஸ்னஸ் நடக்கும். திருவிழா போல், திருவிழா மாதிரி. காஃபியை தள்ளு வண்டியில் காஃபி கொண்டாந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அந்த கட்சியெல்லாம் வளர்ந்தது. இவர் அண்ணா கூட்டம் போடுறாருன்னா இது சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம். அவங்கெல்லாம் ஒரே குச்சியாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அவரால் பொழைச்சாங்க. பிச்சை எடுக்கலை, தானம் நன்கொடை வாங்கிட்டு பொழைக்கல. தன்னுடைய தொழிலை செஞ்சு கௌரவமான பொழப்புக்கு அண்ணாவுடைய கூட்டங்கள் தான் இருந்தது. அதனால் அந்த காத்திருந்தது வீணாகாது. அவருடைய அந்த 10:30 மணிக்கு வந்து அவர் பேச ஆரம்பித்த போது 11:30 12க்கு முடிப்பார். அந்த 1.5 மணி நேரமும் மகுடி ஓசையை கேட்ட பாம்பு மாதிரி அப்படியே அப்படியே உட்காந்துருக்கும். மழை பெஞ்சதுன்னா எப்பேற்பட்ட தலைவர் பேசினாலும் கூட்டம் கலைஞ்சி போடும். அண்ணா பேசினாக்க மாத்திரம் அவமா கட்டிக்கிற வேட்டி தலைகளுக்கு கட்டிக்கிட்டு நான் நடந்துக்கிட்டே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அது மாதிரி ஒரு காலம். இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஆன்லைன் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இப்போ நம்ம விஜய் வந்து கிண்டல் பண்ணுறோம். விஜய் போகிற போக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சியை வச்சுக்கிட்டு, தொழில்நுட்பத்துறை வளர்ந்துருக்கிறத விதை வச்சுக்கிட்டு மக்களை சந்திக்கிறது தேவையாங்கிற கேள்வியே வந்துருச்சு. ஆன்லைனில் போட்டாங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்லேயே நான் பார்த்துறேன் அவருடைய பேச்செல்லாம். அவர் ஆன்லைனில் வந்துட்டாருன்னா ஆன் பண்ணிட்டால் வந்துடுற போது பேசிடுவார். பர்சனலால் பேசுகிற அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அந்த இது வந்து அரசியலுக்கு எடுபடுமாங்கிறது தெரியாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு எடுபடுமா, இந்திய அரசியல், உலக அரசியலுக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவை விட தொழில்நுட்பத்தில் வளர்ந்து இருக்க முடியாது. அங்கேயே ஜனாதிபதி தேர்தலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, விசில் ஸ்டாப் கேம்பெயின் ஒன்று நடத்துகிறாங்க. அது என்னன்னு தெரியும் இல்லையா? ட்ரெயினில் ஏறிக்க வேண்டியது. இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயின் ஏறிக்க வேண்டியது. ட்ரெயினில் ஏறிட்டு அந்த ட்ரெயினே நின்றுது. முழு ட்ரெயின் எடுத்துக்கிறது, பிளேன் மாதிரி ஃபுல் இதை எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய ஜங்ஷனில் நிறுத்தி பேசிட்டு போகிறது. அங்கே வந்து கூட்டி வருது. அது ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக க்ரௌட் பண்ணி பொதுக்கூட்டம் போடுற மாதிரி ஒரே நாளில் ஒரு 10 ஊரை முடிக்கலாம். அந்த மாதிரி விசில் ஸ்டாப் கேம்பெயின் வந்து அமெரிக்காவில் இருக்குது. அதுதான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தையே உண்டாக்குது. அதுலேயே போட்டுருவாங்க, இந்த கேண்டிடேட் அந்த இந்த இந்த பிரசிடென்ட் கேண்டிடேட்டு போன விசில் ஸ்டாப் கேம்பெயின் அவ்வளோ பெருசாக நடக்கலை, அதனால் சான்ஸ் இல்லை அப்படின்னு அப்படியே கிளீனாக போட்டுருவாங்க. அதனால்
வளர்ந்த நாடுகளில் கூட யாரும் வீட்டுக்குள்ளார உட்காந்து ஆன்லைனில் வந்து பிரச்சாரம் பண்ணல. ஆனால் விஜயை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷத்தில் ஒரு ஆன்லைனில் தான் வந்திருக்காரே ஒழிய பொதுமக்களை சந்தித்து பேசுகிறது ஏறத்தாழ ஒரு 15 கூட்டத்துக்கு மேலே அவர் பேசுகிறதா எனக்கு தெரியல. அவருக்கு இப்போ தான் விசிலே கொடுத்துருக்காங்க. அவரும் விசில் ஸ்டாப் கேம்பெயின் பண்ணுவாரா? விசில் ஸ்டாப் பண்ணுவார் நல்லா. ஆனால் ஒரு நல்ல சிம்பல் அது. அந்த நடிகர்கள் பின்னால் போகிறவங்களை எல்லாம் வந்து விசில் அடிச்சாங்குஞ்சின்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் பின்னாடி போகிறவங்களுக்கு விசில் அடிச்சாங்குஞ்சின்னு பேர் அந்த தேர்தல் ஆணையமே கொடுத்துருச்சு. அது கிண்டல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆக இந்த தேர்தல் நெருங்கும் போது எந்த கூட்டணி இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் வெளியே போடுங்கிற மாதிரி நீங்கள் நிறையா பேசுகிறீங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப இணக்கமாக தானே சார் இருக்காங்க. ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின். அதில் தான் ஜெயலலிதா இருந்தவர்கள் அவங்க அரசியலில் இப்போ வேறு மாதிரி அவங்க பண்ணாங்க. வேறு மாதிரி பண்ணாங்கன்னா அந்த அம்மாளுக்கு செல்வாக்கு, அகில இந்திய செல்வாக்கு இருந்து, 2வது அந்த அம்மாளுக்கு பன்மொழி திறமை இருந்தது. ஒரு 4 லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். கன்னடம் அவங்க தாய்மொழி, தெலுங்கு அவங்க தொடர்பு மொழி அவங்களுக்கு தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் வளர்ந்ததுனால தமிழ் தெரிஞ்சு, ஹிந்தி நல்லா பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுவாங்க. அதனால் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் இருந்ததில் அண்ணாவுக்கு பிறகு, அண்ணாவுக்கு கூட ஹிந்தி தெரியாது, அண்ணாவுக்கு பிறகு ஒரு ஆங்கில புலமையோடு பேசி யாருக்கிட்ட வேணாலும் எதை நேரடியாக பேசக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவியாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெயலலிதா தான். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஹிந்தியில் பேசினா புரியாது, தெலுங்கில் பேசினா புரியாது. இந்த அம்மாளுக்கு தான் இத்தனை மொழியும் தெரியும். அதனால தான் நம்ம யாரையுமே நம்பாது. 2வது லோக்கல் லீடர்ஸ் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணதே இல்லை, சட்டையே பண்ணாது. இந்த கட்சிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் தான் லீடர், என்னுடைய அகில இந்திய தலைவர் இருக்காங்க, அந்த மாதிரி என்னை பார்க்கவே பார்க்காது. அகில இந்திய தலைவர்கிட்ட டைரெக்டாக தான் பேசுவோம். சுஷ்மா ஸ்வராஜ் வருவாங்க, யஷ்வந்த் சின்ஹா வருவார், அப்படி தான் பேசிச்ச ஒழிய இங்கே லோக்கலில் இருக்கிற தலைவர்கள் வீட்டுக்குள்ளார கூட கூப்பிட்டு விட்டதில்லை. நம்ம அது மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க டைரெக்டாக டெல்லியில் பேசுறதுக்கு அப்புறம் லோக்கல் தலைவர் என்ன பண்ணுவாங்க, இவங்களால டாமினேட் பண்ணவே முடியல. அது அவங்களுடைய அரசியல் அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது முடியுமாங்கிறது அது வேறு விஷயம். அதனால் காங்கிரஸ் அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டுன்னு என்னென்னமோ டிஜிட்டல் மீடியாவில் போட்டு தாவேக்கா கூட சேர போது விஜய்கிட்ட பார்த்து பேசிட்டாங்க, செஞ்சு விட்டாங்க. லோக்கல் தலைவர்கள் இங்கே இருக்கிற சில பேருக்கு காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாம், இதில் வேணும்னு ஏதோ கேட்டு, எதுக்காகன்னா எனக்கு 5 சீட்டு இருந்தால் திமுக கொடுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ரகளை பண்ணுறதன் மூலமாக 10 சீட்டாக நான் மாற்றிக்க முடியும், ஒரு 5 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா கேட்கலாம். அந்த பேரம் பேசுறதுக்கு தான் இந்த தேர்தல் நெருங்க கூட்டணிக்குள்ளார் குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுறோம். மற்ற கட்சிகள்லாம் கூட சார் கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா திரைமறைவில் பண்ணுறாங்க. அதே போல் வெளிப்படை பண்ணாலும் அதில் ஒரு நாகரிகமான அணுகுமுறை. தேமுதிக பொறுத்த வரைக்கும் சார் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை 2 பக்கமும் பண்ணுறாங்க. மக்கள் வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு தானே போயிட்டுருக்கு அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய அணுகுமுறை. எங்கே முகம் சுளிக்கிறாங்கங்கிறது ரைட்டு, உங்களையும் பார்க்குறாங்க, என்னையும் பார்க்குறாங்க. நீங்களும் முகம் சுளிக்கிற மாதிரி தான் பேசிக்கிறீங்க, நானும் முகம் சுளிக்கிற மாதிரி தான் பேசுகிறேன். யார் முகம் சுளிப்பு ரொம்ப மோசமாக இருக்குதோ அவங்கள ஒதுக்கிட்டு மற்றவங்களுக்கு போடுறாங்க. இப்போது நம்முடைய அரசியல் இதே உலகம் முழுவதுலையுமே ஜனநாயகத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கிறோம்? குறைகள் இல்லாததுன்னு நம்ம ஏற்றுக்கல, குறைகள் குறைவானது. ஜனநாயக முறைப்படி ஒன்றில் தான் நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியும். சர்வாதிகாரிகிட்ட கேட்க முடியாது, மன்னராட்சியில் கேட்க முடியாது. ராஜா வச்சது தான் சட்டம், சர்வாதிகாரி பேச்சே கிடையாது. அம்பாட்டுக்கு என்ன வேணால் அட்டகாசம் மீறி ரொம்ப முரல் பிடிச்சோம்னா தலையெடுத்துருவாங்க, தீர்த்துருவான். ஜனநாயகத்தில் தான் வந்து ஒரு தலைவனை வந்து நீங்கள் கேள்வி கேட்க முடியும். அந்த ஒரு காரணம் தான். மற்றபடி குறைகளற்ற இது கிடையாது. அதுலேயும் தப்புகள் நடக்கும், அதுலேயும் வன்முறைகள் எல்லாமே நடக்கும். குறைகள் குறைவான சிஸ்டங்கிறதுனால தான் நம்ம இதை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி கம்யூனிசம் இருந்தது, அது சர்வாதிகாரத்துக்கு இருந்தது. இன்றைக்கி அந்த கம்யூனிசம் பேசுகிற நாடுகளே போயிடுச்சு. சைனா தான் இது கடைசியாக இருந்த கம்யூனிஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்தா சைனா பெரிய அதாவது பூர்ஷுவான்னு சொல்லுவாங்க, பணக்கார மமதி. அது மாதிரி இருக்கிறது வந்து இன்றைக்கி சைனாவில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ வெனிசுலாவில் கூட அந்த இது நடந்தது, பிரச்சனை வந்து கம்யூனிஸ்ட் நாடு தான் அது வெனிசுலா. அதில் அங்கே கூட பிரச்சனை. இப்போ ட்ரம்ப் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோங்க. ட்ரம்ப்புக்கு ஒரு வேளை தெரிஞ்சு அவங்க 2 பேர்த்தையும் பேச வேணாம் சொல்லு அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாலும் போடுவார். இல்லாட்டி உங்களுக்கு 50% வரையும்பார்.
எப்படி இன்னொரு நாட்டினுடைய இதில் அரசியலில் இந்த ஆள் தலையிடுறான்னு நமக்கு எனக்கு புரியவே இல்லை. இது ஒன்றும் கேள்விப்படாத ஒரு அரசியல். வெனிசுவேலா அமெரிக்காவுடைய காலனி இல்லை, அது ஒரு தனி நாடு. அந்த ஜனாதிபதியை வந்து கைது பண்ணுறாருன்னா எப்படி கைது பண்ணார், அந்த மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? இடதுசாரிகள் உங்களுக்கும் எனக்கும் சண்டை இருக்குதுங்க. நம்ம 2 பேரும் ஒரு இந்த இடத்த இந்த பிளாக்ல குடியிருக்கிறோம். நமக்கு 2 பேரும் சண்டை வருது. பக்கத்து இருக்க வந்து நம்ம 2 பேர்த்தையும் மிரட்டானா என்ன அர்த்தம்? அவன் யார் நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு? அதனால இந்த வெனிசுவேலாவில் அப்போ எப்போ வந்து ஈரானில் வந்து ரகலை பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்து எங்கெல்லாம் முரண்டு பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் பெட்ரோல் ரிசர்வ் இருக்குதோ அந்த நாடுகளுக்கிட்ட தான் அமெரிக்கா விளையாடுது. ஈரானில் பெட்ரோல் ப்ரொடியூசிங், வெனிசுவேலா பெட்ரோல் ப்ரொடியூசிங், ரஷ்யா பெட்ரோல் ப்ரொடியூசிங், இந்த மாதிரி பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடுகளுக்கிட்ட தான் அவங்க போகிறாங்க. அது ஏதோ அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிரைசிஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இது பண்ணி கேட்டதுக்கு அது சம்மந்தம் எல்லாம் விட்டுட்டோம். அதனால் இப்போ வந்து தேர்தல் நெருங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து பேரம் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒழி வெளியே போகிறதுக்கான முடிவுகள் எதுவும் அதில் வர்ற மாதிரி தெரியல. அப்போ அந்த தலைவர்கள் பூராமே தன்னுடைய திமுக விசுவாசத்தை வெளிப்படையாக சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்க கட்சி. அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு பார்த்தா அமித்ஷாவுக்கே தெரில. என்டிஏ கூட்டணி வெட்டி போடுறாரு, கூட்டணியில் யார்ப்பா இருக்கான்னு கேட்டால் தெரில. இப்போ என்டிஏ கூட்டணியில் தான் இப்போ மறுபடியும் தினகரன் வந்திருக்காரு. சரி, ஒவ்வொரு கட்சியெல்லாம் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த கட்சி அது தினகரன் சொல்லிட்டாரு. அப்புறம் தினகரன், அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக. யாரு? அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் பாமக. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியெல்லாம் வந்து அப்புறம் சொல்லுங்க. ஒவ்வொரு கட்சியா உடனே ஒவ்வொரு கட்சிங்கிறீங்க. ஒரு கட்சி தான் சொன்னீங்க, வேற கட்சி இல்லை. இப்போ இன்னும் நிறைய கட்சிகள் வந்து அதில் வந்து சேர்த்து வேற எந்த கட்சி இருக்குது சொல்லுங்க. யார் இருக்கிறா சொல்லுங்க. தமிழ் மாநில காங்கிரஸ். சரி, மகத்தான கட்சி. சரி, தமிழ் மாநில காங்கிரஸ், பெருந்தலைவர் மக்கள் கட்சி. சரி, ஓ இப்படிலாம் இருக்காங்களா? சரி, புரட்சி பாரதம், வெரி குட். அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், சரி, ஐஜேகே, காந்தராஜ முன்னேற்ற கழகம் ஒன்று இருக்குது. அவன் தான் கூட்டணி. எப்போ? இன்னைக்கு தான் ஆரம்பித்தேன். சொல்லவே இல்லையே சார். இப்போ தான் ஆரம்பிச்சப்போ நீங்கள் சொன்னீங்க இதை வச்சுக்கிட்டு பாஜக கிட்ட ஒரு 2 சீட்டு வாங்கிக்கலான்னு. அப்படியா? ஆமாம், புரட்சி பாரத்துக்கு ஒரு சீட்டு, தமிழகம் ஜே.கே. வாசனுக்கு ஒரு சீட்டு, சிங்கிள் மேன் பார்ட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கூட்டணின்னு சொன்னீங்கன்னா என்ன சார் பண்ணுறது? இப்போ இந்த திமுக கூட்டணியை எதிர்கொள்றதுக்கான வலிமையான கூட்டணியா இல்லை வலிமேற்ற கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணி? நீங்கள் சொல்கிறது எல்லாமே உதிரி கட்சிகள் தான் பெரும்பான்மையாக இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திராவிட இயக்கங்கள் தான் இருந்தது. திமுக இருந்து விட்டால் அண்ணா திமுக இருந்தது. சொல்லிக்கிற அளவில் இருந்த இன்னொரு கட்சியை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தான் இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க சார்? நடுமத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா அருமையாக வந்தாங்க. என்னைக்கு அவர் மகன் உள்ளே வந்து நுழைஞ்சாரோ அன்னையோட அது குடும்ப கட்சியாக மாறி போச்சு. அங்கே பொதுக்குழு இருக்குதா செயற்குழு இருக்குதான்னு ஒன்றும் தெரில. காலையில் அப்பா ஒருத்தனை கட்சியை விட்டு நீக்கிறது, உடனே மகன் வந்து நான் அவரை சேர்த்துக்கிட்டேங்கிறது இப்படி போயிட்டுருக்குது. அப்போ நம்ம ஒன்றும் தாந்தோன்றித்தனமாக எதை வேணாலும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியாகவே தெரியல. அதே தான் தேமுதிக ஒன் உமன் ஷோ. அது அவங்கக்கிட்ட யார் இருக்கான்னு தெரியல. அது மாதிரி இதெல்லாம் வந்து ஆல்சோ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆரம்பித்த புதுசில் பெரிய தாக்கத்தை உண்டாங்க. புதிய நீதி கட்சி இருக்கா சார் தேசிய ஜனநாயக கூட்டணியில்? புதிய நீதி கட்சி ஏச்சி சண்முகம். ஆமாம் சார், ஏச்சி சண்முகம். அதனால தான் சொன்னேன், காந்தராஜ் முன்னேற்ற கட்சி ஒன்று இருக்குது. ஏச்சி சண்முகம் தனக்காக ஆரம்பிச்சுன்னா பாரிவேந்தர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, கிருஷ்ணசாமி ஒரு கட்சி வச்சுருக்காரு. இந்த கிருஷ்ணசாமி எந்த கூட்டணிக்கு போகிறது முடிவு பண்ணலை. கிருஷ்ணசாமி எல்லாம் பிரேமில் தான், எல்லாம் ஒரே இது தான். பேர எங்கே படிக்குதோ அங்கே போய் சேருவாங்க. இவங்க எல்லாம் பேரத்துக்கு போகிறது தான். ஏச்சி சண்முகம் பாரிவேந்தர்லாம் தன்னுடைய நிறுவனங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கையில் போயிடக்கூடாதுங்கிறத பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அவங்க கட்சியை நடத்துகிறாங்க. இதில் ஓபிஎஸ் வந்து ரொம்ப நான் அதிமுக சேர தயார், எனக்கு கொண்டு போய் தினகரை வந்து அதிமுக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற காத்துட்ருக்காரு. அவர் அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் போன தடவை பாஜக ஆதரவோடு தான் எலெக்ஷன் நின்று தோத்தார். அது வேறு விஷயம். அவர் ஏற்கனவே பாஜக கூட தான் இருக்கார். இன்னும் உண்மையை சொல்ல போனாக்கா அதிமுகலேருந்து முதல்ல பாஜகவில் வந்து ஐக்கியமானது வந்து பன்னீர்செல்வம் தான். அதுக்கப்புறம் தான் பழனிசாமி. இப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து இப்போ வந்து ஒரே கட்சியாக இன்னைக்கு காலையில் பழனிசாமி ஸ்பீச்சை கேட்டேன். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் கூட அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதிமுக தலைமையில் தான் ஆட்சி நடைபெறும். நான் சொல்லிவிட்டு அமித்ஷா கிட்ட நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லலை, அமித்ஷா சொல்லிட்டாரா இவர்கிட்ட. ஆக அவருடைய அனுமதியோடு நான் ஆட்சிக்கு வரேன்னு இப்படியா பேசுகிற ஒருத்தர்.
நீ தான் உன்னை நம்பி தானே அந்த கட்சி இருக்குது, பாஜக வருது. நீ இல்லை கமெண்ட் பண்ணணும். என் கூட நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துக்கிறதா தான் கூட்டணி வச்சுக்கிறேன், இல்லாட்டி நான் சேர மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. இந்த காலையில் இதை பார்த்து சிரிப்பான சிரிப்பு சேக்கலார் எழுதிய கம்பராமாயணம் மாதிரி இருந்து அமித்ஷா எனக்கு அனுமதி கொடுத்து விட்டாருன்றாரு. இப்படியா பேசுவான் ஒரு ஆள்? இப்போ ஓபிஎஸ் இப்போ டிடிவி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் நீங்கள் என்னுடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், பழசெல்லாம் பாருங்கள். எலெக்ஷன் நெருங்க அந்த 4 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இதாக மாறிடுவாங்க. அது இணைப்பு விழான்னு கூட ஒன்று நடக்கும். 2 இணைப்பு விழாவுக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சசிகலா வருவாங்களா சார்? அதில் சசிகலாவை சேர்த்த மாட்டாங்க. சேர்த்த மாட்டாங்க, பாஜக சேர்த்தாது. ஏன்னா சசிகலா வந்தால் அந்த அம்மா கொஞ்சம் ஒரு வேகமாக நான் பண்ணிச்சுன்னா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பாஜக கூட நம்ம எல்லாத்துக்கு நிற்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு போனாலும் போயிடுவோம். இப்போ ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் இருக்கிற இவங்கெல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களுக்கு தலைவராக நாமெல்லாம் பேசி தான் அவங்கள தலைவராக்கி இருக்கிறோம். இல்லை, முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்களா? அந்த அது முதலமைச்சருக்கு ஒரு ஷாக்கு, ஒரு அதிர்ச்சி தான் அது. ஒரு தற்செயலாக நடந்த விபத்து தான் அது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தது அப்படி தான், விபத்து தான். எம்ஜிஆர் தடால்னு கொண்டு உள்ளே நிற்க வச்சார். இல்லாட்டி போனால் அந்த மாதிரி யாருக்கு தெரியும்? அதுக்கு முன்னாடி விஎன் ஜானகி இருந்தாங்க. நான் ஒரு 10 நாள் இருந்துட்டு போச்சிருக்கேன். அவங்களும் ஒரு சீஃப் மினிஸ்டர் தானே இருந்தாங்க. என்ன ஆச்சு? எங்கே போனாங்க? அந்த சந்தர்ப்பத்துக்கு வந்தாங்க, உள்ளே வந்தாங்க, சீஃப் மினிஸ்டராக ஒரு மாதம் 2 மாதம் இருந்தாங்க. சில காரியங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் அரசாங்கத்து மூலமாக நடக்கிறதால முடிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. விஜயை வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ண எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து ரொம்ப கடுமையான முறையில் வந்து அவர் எதிர்க்க வேண்டிய சூழல் என்ன சார்? ஏன் இந்த சூழல் வந்தது? ரொம்ப சிம்பிள். இது புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தாவேக விஜய் கட்சியே ஆரம்பித்தது எதுக்காகன்னா, தென்னாட்டை பொறுத்தவரையில், தென்னாடு விந்திய மலைக்கு கீழே இருக்கிற தென்னாட்டை பொறுத்தவரையிலும் பாஜகன்னு ஒரு கட்சி இல்லை. இங்கே தென்னாட்டில் இல்லை. மற்றவங்களை யாரோ பிடிச்சி தொங்கிக்கிட்டு தான் அவங்க தப்பிக்க முடியும். பாஜகன்னு சொன்னாவே அதாவது எப்படி ஓடன்னு கண்டா காரண காரியம் இல்லாமல் கல் எடுத்து அடிக்கிறோமோ அது என்ன பண்ணிச்சு பாவம். அது நம்முடைய உடம்புல மரபணுவிலேயே அது இருக்குது, ஓனான கண்டா அடின்னு. அது மாதிரி பாஜகன்னா தென்னாடு பூராவுமே அவனை ஒழிச்சு கட்டுங்கிற ஒரு நம்ம ஜீன்ஸ்லேயே இருக்குது, நம்ம மரபணுவிலேயே இருக்குது. பாஜக ஒழிச்சு கட்டு, அது அவங்களுக்கு தெரியும். அதனால் பாஜக டைரெக்டாக நின்னா ஓட்டு விழுவாது, நிற்காது. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூராத்தையும் அறுவடை செய்கிறது வந்து திமுக. ஏறத்தாழ 10% பாஜக எதிர்ப்பாளர்கள் பூரா திமுக தான் ஓட்டு போடுறாங்க. அது பெரிய லம்பாக ஒரு ஓட்டு போய் சேருது அவங்களுக்கு. அதை பிரிக்கிறதுக்காகத்தான் ரஜினிகாந்தை கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. ரஜினிகாந்த் அமித்ஷாவோட பெரிய புட்சாலின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். ப்ரூவ் பண்ணிட்டு ஜம்முன்னு அவர் பாட்டு எவ்வளோ சுகமாக உட்காந்துட்டு இருக்கார் பாருங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கார். கமல் கூட அரசியலை சிக்கிட்டார், இவர் அவ்வளோ சுகமாக வந்துருக்கார். ரஜினியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு காலவாரி விட்டாருன்னு உடனே அதுக்கப்புறம் தான் அடுத்தபடி யாரா பாப்புலராக இருக்காங்கன்னாக்கா விஜய்ன்னு தெரிஞ்ச உடனே விஜய் வந்து நீங்கள்லாம் அந்த கிளப்பி விட்டீங்க. ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குறாரு, ஒரு படத்துக்கு 2000 கோடி வாங்குறாருன்னு எழுதிவிட்டீங்க. நாங்கள் பேசலை சார், இதை சொல்கிறேன். மீடியாக்கள் கொடுத்த ஹைப்பு தானே இவ்வளோ வாங்குறாருன்னு சொல்லிவிட்டாங்க. ஏப்பா டேக்ஸ் கட்டியான்னு கேட்டாங்க. தம்பி அன்றைக்கி ஆடி உக்காந்தவர் தான். சரி என்ன சார் பண்ணுங்க, எங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பால் வீசிக்கிட்டு இருக்குது, அந்த ஓட்டையெல்லாம் நீ வாங்கிடணும், அது திமுகவுக்கு போகக்கூடாது, அவ்வளோதான் அசைன்மெண்ட்டு அவருக்கு. அவ்வளோதான். அந்த அசைன்மெண்ட்டுக்காகத்தான் அவர் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு அவர் என்ன சொன்னார், கொள்கை எதிரி திமுக, அந்த இதுக்கு எதிரி பாஜக அப்படின்னார். இந்த அசைன்மெண்ட்டு மட்டும்தானே சார்? இப்போ தொங்கு சட்டமன்றம் அமைந்தா இவர் வந்து என்ன செய்யணுங்கிற அசைன்மெண்ட்டு கொடுத்துருப்பதாக ஒரு தகவல், அது உண்மையா? ரிசல்ட்டு வந்து முடிஞ்சு போச்சுங்க. எலெக்ஷன் நடந்து ஜெயிக்க போகிறாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னாப்பா என்டிஏ கூட்டணி எதை நம்பிக்கிட்டு அவங்க தென்னாட்டில் நிற்கிறாங்க, எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் நிற்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனோட அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க, ஞானேஷ்குமாரோட அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. அதான் ராகுல் காந்தி க்ளீனாக சொன்னார், ஓட் ஷோர்னார்ல ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் அவர் எடுக்கல. அதனால தான் ராகுல் காந்தியை ஏற்றுக்க முடியல. எனக்கும் தெரியுது நீங்கள் ஓட்டை திருடுறீங்கிறது தெரியுது, உங்களுக்கும் தெரியுது, ராகுல் காந்திக்கும் தெரியுது. நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள். ராகுல் காந்தி ஒரு கட்சி தலைவர். நீ வந்து அந்த எலெக்ஷன் ஆஃபீஸ் முன்னாடி போய் உட்காந்து மறியல் பண்ணி மரியாதையாக நடத்துறியா இல்லையான்னு சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ண வேணாம்.
இப்போ பீகாரில் நடத்துனது போல் தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் நடத்தினா அதுதான் நடக்க போகுது. அவர் நடத்தினா எப்படி இருக்கும்? அதுக்கு ஆரம்பமே அது அப்படி தான் நடக்க போகுதுங்கிறதுக்கு ஆரம்பம் தான் வந்து உங்களுக்கு கரூரில் 40 பேர் இறந்தது. ஏன்னா இங்கே தீவிரவாத தாக்குதல் கொண்டு வர முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து கிராஸ் பண்ணி வந்து இங்கே அடித்தாக்கா எவனும் நம்ப மாட்டான். பகல்காமில் அடித்ததுக்கே பிடிச்சிட்டாங்க. ஏன்னா 100 கிலோமீட்டர் அவன் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக எப்படிடா வந்தான் அப்படின்னு. நியாயமாக அமித்ஷா அதுக்கு பதில் சொல்லணும். அவர் தான் உள்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சராக இருக்கும், சொல்லணும் என்ன பண்ணீங்க. பதிலே சொல்லலை. அவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது சரியாக வரல. பகல்காம் தாக்குதல் வந்து சரியாக வரலங்கிறதால தான் இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக போடணும்னு சொல்லி டெல்லியிலேயே ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்தி அப்புறம் இந்த காரணத்தினால் நாங்கள் ஜெயித்தோம். இப்போ இந்த உங்கள் ஓட்டையும் என் ஓட்டையும் நம்பி அவங்க பாஜக இல்லைங்க. ஓட்டெல்லாம் ஞானேஷ்குமார் போட்டு முடிச்சிட்டாரு. ரிசல்ட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த ரிசல்ட்டை நியாயப்படுத்துவதற்கு பாஜக ஏன் அந்த என்டிஏ கூட்டணி ஏன் வெற்றி பெற்றது என்றால் திமுக கூட்டணியில் செய்த தவறுகள்லாம் செய்ததனால் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு நியாயப்படுத்துறதுக்கு தான். ரிசல்ட்டு முடிஞ்சு போச்சு. பீகாரில் எப்படி ஏங்க ஐயா 23% வாங்குறான் எதிர்கட்சி, 20% வாங்குறாரு இவர். 23% வாங்கினவங்க 45 சீட்டு, 20% வாங்கினவங்க 200 சீட்டு. எப்படிங்க அதெல்லாம்? எப்படி அந்த கோளாறு வருது? இப்போ இவ்வளோ இதே தெல்லுமுள்ளெல்லாம் பண்ணித்தான் மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட் அமைச்சாங்க. பல பேர்த்த கட்சி மாற வச்சு கொண்டு வந்து. இப்போ அஜித் பவார்லாம் அந்த மாதிரி ஆட்கள் தான். அவர் எங்கே இருப்பார், ஏதில் இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. அதனுடைய விளைவு என்னாச்சு? இன்றைக்கி ஒன்று அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. அவர் தான் மரணம் அடைஞ்சிட்டார். பாருங்கள், இப்போ எலெக்ஷன் வந்து அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, முடிஞ்சு போச்சு. இப்போ அதை தான் மம்தா பானர்ஜி கேட்டாங்க, எலெக்ஷன் நடக்கும்போது எப்படி இறந்தார். ஏன்னா இனிமேல் தீவிரவாத தாக்குதல்னாக்கா மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னா அடுத்த வாட்டி நடக்கிற எலெக்ஷனில் வந்து பாஜக வெற்றி அடையுது. ஆக தீவிரவாதிகளுக்கும் பாஜகவும் தொடர்பு இருக்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இப்போ அதை அவங்க வந்து கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டுருக்காங்க. அவர் எலெக்ஷன் ப்ரொபகண்டா ஆரம்பிக்கிறதுக்கு போகிறாருங்க. கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லி போன வாரம் சொல்லிட்டார். பாஜக கூட்டணியிலேருந்து நான் விலகுகிறேன், என்னுடைய தாய் கழகத்துக்கே போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த விபத்து நடக்குது. ராஜசேகர் ரெட்டிலேருந்து இவர் முதற்கொண்டு அஜித் பவார் எல்லாமே ரெட்டி அதே தான் நடந்தது. தனி விமானம் 5 பேர், பிரச்சனை பெருசாக இல்லை. டப்புன்னு கேளத்தை கொட்டிவிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு அது பைலட் நினச்சா அது மாதிரி செய்ய முடியும். எப்படின்னு கேளுங்க. மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது அவர் போகிற பிளேனு பாதி வெளியில் இதாகிடுச்சு. அப்படியே பிளேனு நெட்டு குத்தா செங்குத்தா வந்து பூமியில் குத்திக்கணும். குண்டு வச்சு குத்துற மாதிரி குத்துனா தான் காப்பாற்ற முடியும். இல்லாட்டி எல்லோரும் செத்து போக வேண்டியது தான். பிரைம் மினிஸ்டர் மாத்திரம் போகிற தனி பிளேன். இந்த பைலட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறார், பிளேனில் இப்படி ஆகிடுச்சு, நோஸ் டைவ் பண்ணுறோம், அதாவது செங்குத்தாக வந்து இறங்குறோம், எங்கள் உயிரை பணயம் வச்சு நாங்கள் நோஸ் டைவ் பண்ணி பிரைம் மினிஸ்டரை காப்பாற்றுறோம்னு சொல்லி அப்படியே வந்தாங்க. உடுந்தது பிளேனு, வெடிச்சுது. இவங்க பைலட்டு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இவர் 20 அடி உயரத்துலேருந்து குதித்து 90 வயசில், நம்ப மாட்டேங்கும், கையில் சூட் கேஸோட 20 அடி உயரத்துலேருந்து குதித்து தப்பிச்சு ஓடியாந்தார். அது அப்படியே வீடியோ இருக்குது. இது மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கிற மற்றவங்க தலைவர்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் சொல்லணும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஜாக்கிரதையாக இருக்கப்பா. இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக இந்திய அரசியல்வாதிகளுக்கு நம்ம சொல்லிடலாம், ஜாக்கிரதையாக இருங்க, இது விதவிதமாக போகுது அரசியல், நல்லா சொல்லலாம். ஆக நீங்கள் சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா, விஜய் வந்து திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு போகாமல் தடுப்பதற்காக உபயோகப்படுத்துகிற ஒரு கருவியாகத்தான் என்டிஏ அவரை வச்சுருக்காங்க. பழனிசாமிக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நிதிஷ்குமார் இருக்கார், அவர் சுயமாக என்ன செய்கிறாரு, இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. சந்திரபாபு நாயுடு இருக்கார், அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க கூட்டணியில் இப்போ பேருக்கு உங்களுக்கு வந்து பதவியை கொடுத்து அவங்களுக்கு காரு பங்களாங்க. எப்படி பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக இருந்தாரோ, இது எதிர்கட்சி தலைவராக நமக்கு இருக்கிறாரு. யாருக்காவது தெரியுமா அவர் எதிர்கட்சி தலைவர்? அவருக்கே தெரியாது. காரு பங்களா, பிஏ, செக்யூரிட்டி, பிளேன், இது ட்ராவல் அலவன்ஸு, இதுக்கு தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வேறு என்னத்தை உபயோகம் இருக்குது? அதே தான் இப்போ நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அவரால் என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி தான் பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயில். இது அந்த காலத்திலேருந்தே தெரிஞ்சு சொன்னதை கேட்டுக்குவார். பாஜக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் பாஜக ஆடுற மாநிலங்களில் நிறைவேற்றத்துக்கு முன்னாடி நிறைவேற்றினவராச்சு. ஜிஎஸ்டியா கொண்டாங்க, நானாச்சு.
நீட் தேர்வா கொண்டாங்க நானாச்சு உடனடியாக நிறைவேற்றின தவறு தான். பாஜக ஆடுற மாநிலங்களில் கூட கேள்வி கேட்டாங்க. இவர் தான் கேள்வி கேட்காம சொன்னது உடனே செஞ்சவர். அந்த மாதிரி அடிமைகள் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. அந்த மாதிரி அதனால் அதிமுகங்கிற பேரில் இருந்த அந்த கூட்டம் இன்றைக்கி வந்து பாஜகவில் மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன், பாஜகவினுடைய கிளைக்கழகங்கள் தான் இன்றைக்கி அதிமுகங்கிற பேரில் இயங்குறது. அதே தான் விஜயம் அப்படின்னு, அதே தான் பாட்டாளி மக்கள். இது எல்லாம் யார் எது பண்ணாலும் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாங்க. அமித்ஷா சொல்லிவிட்டார். இன்றைக்கி பழனிசாமி பேசும்போது சிரிப்பாக வருது. அமித்ஷா சொல்லிவிட்டார், என்னை இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்க சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. வெக்கம் கட்ட மனுஷன். நீ இல்லை சொல்லணும், நான் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். நீ இல்லைன்னா நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு துணிச்சல் இல்லையே. வெக்கம் கட்டு ஒரு பழைய சீஃப் மினிஸ்டர் சொல்கிற அமித்ஷா எனக்கு அனுமதி கொடுத்து விட்டாருங்க. அப்போ அந்த கட்சி போயிடுச்சு. அந்த கட்சி அமித்ஷா தலைமையில் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. என்டிஏ கூட்டணி, தேர்தல் ஆணையம் ஒரு சைடு, மக்கள் திமுக கூட்டணி ஒரு சைடு. பார்க்கலாம் என்ன. தொடர்ந்து பேசுவோம் சார். நிகழ்ச்சியை பங்கேற்று பல்வேறு கருத்தில் தெரிவித்தமைக்கு இதையிலிருந்து இணை நன்றி.